என்ன அது லேட்டா வந்து மாலை போட்டிருக்காங்க? இன்னும் சுக்கர உச்சமா தான் இருக்கானா? அது இல்ல சேஷு, சாதாரண ரிட்டையர் ஆகும்போது மாலை போடுவாங்க இல்லையா, இன்னையோட சீட்டு கிளியுது, அதான் சிலுக்கு மாலை போட்டுருக்காங்க. உங்க வாக்கு மட்டும் பலிச்சதுன்னா உங்க தலைக்கு ஒரு டோப்பா பண்ணி போடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞானம் வந்தது சொன்னனே, அதுக்கு காரணம் நம்ம ராமு செஞ்ச தானம். வெறும் தானம் இல்ல, ரத்த தானம். ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு ராமு. நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ராமு மாதிரி நீங்களும் ரத்த தானம் பண்ணணும், பல உயிர்கள் காப்பாற்றப்படணும். ஓகே? ஏன் அழுவுற சார்? சொல்லிட்டாலியா? எனக்கும் ரத்த தானம் பண்ணணும் ஆசையா இருக்கு, ஆனா என் உடம்புல ரத்தமே இல்லையே. வாட்டிய பேட்டி, உங்களை எல்லாரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆளுக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் இவருக்கு டொனேஷன் பண்ணுங்க. உன் ரத்தம் எந்த குரூப்பியா? சொல்லி தொலையா. எந்த குரூப் ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க குரூப் வேண்டவே வேண்டாம். வெரி குட். இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல பையனா? ஆச்சரியமா இருக்குது. நான் கூட ஆரம்பத்துல மத்தவங்க சொன்னதை கேட்டு அந்த ஆள் ஒரு கஞ்ச காசு செலவழிச்சு வயிறார சாப்பிட கூட விரும்பாத ஒரு கருமின்னு நினைச்சேன். ஆனா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டுருச்சு. ஆபீஸ்ல ட்ரெஸ்ல வருவியே, அத போட்டு வர கூடாது. இப்ப ட்ரெஸ்ஸா முக்கியம், போட்டோ முக்கியம். அக்கௌண்டன்ட் சார் கொஞ்சம் சிரிங்களே, எப்பவுமே உண்மை இருந்தா எப்படி? சரிங்க. ராமு சார், ஏன் பின்னால போய் நிக்கிறீங்க? வெக்கப்படாதீங்க, இது ஒன்னும் கல்யாண போட்டோ இல்ல, கொஞ்சம் முன்னால வந்து நில்லுங்க. எனக்கு ஒரு இடம் விட்டு வைக்கல, நானும் வந்து நிக்கணும்ல. ரெடி ஸ்டடி. இந்த போட்டோ பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கொடுங்க சேஷு, இந்த பாரு. ஆஹா, பியூட்டிஃபுல். நான் தானே? பின்னால ஒரு எரும மாடு போயிட்டு இருக்கே, அது. ஐயோ, என்னையா இந்த போட்டோல என் தலையை காணுமே. ஏயா போட்டோ எடுக்கும் போது ஆடாம அசையாம நிக்கணும், அதை விட்டுட்டு குதிரை மாதிரி குதிச்சா முண்டன் தான் தெரியும். ஐயோ, இந்த போட்டோ பார்த்தா என்ன முண்டன் சொல்லுவாங்களே. இப்ப மாத்திரம் எப்படி இருக்கிற? ஏமா சாவித்திரி, இன்னொரு போட்டோ குறையுது. அது வந்து டபுள் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. டபுள் எக்ஸ்போஸ் என்ன? ஒண்ணு மேல ஒண்ணு விளறது. அப்படியா? இதுல யாரு மேல யாரு வந்திருப்பா? நிச்சயமா உன் மேல யாரும் விழ முடியாது. அப்படி விழுந்தாங்கன்னா அநியாயமா ஒரு கொலை கூட்டத்துக்கு ஆளாயிருவாங்க. சார், இது போட்டோ. நான் என்ன போட்டா நான் சொன்னேன், டூட்டி நேரத்துல டூட்டியை பார்க்காம ஏன் லூட்டி அடிக்கீங்க? இப்ப என்ன எடுத்துக்க, வீட்டுக்கு போனாலும் ஆபீஸிங்க ஆகும் தான். உங்களுக்கு ஏன் புத்திர பாக்கியமே இல்லாம போச்சுன்னு இப்ப புரியுது சார். டென்ஷன் வீட்டு மேட்டர் எடுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். இப்ப ராம் எடுத்துக்கங்க, எவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறாருன்னு. அதே மாதிரி நீங்களும் சின்சியரா வேலை பாக்கணையா? சின்சியராவது மண்ணாங்கட்டியாவது போட்டோவை பார்த்தா பிரிண்ட்டுக்கு காசு கேட்போம்னு பைய கமக்கமா இருக்கிறான். அப்பா இப்பாவது போயிட்டாங்களே. என்ன அது? நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறேன்? சீட்ல சீட வண்டியா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.